வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டார்வின் டாட் ஏஐ. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார்வின் டாட் ஏஐ என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பிளானு, எப்படி ஒர்க் ஆகுது, அப்படி இதன் மூலமாக நம்ம என்னென்ன ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே இந்த பிளான் மூலமாக இதை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சூப்பர் ஆட்டோமேட்டட் இன்டெலிஜென்ட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இது ஏஐ டெக்னாலஜி மூலமாக இந்த சிஸ்டம் ரன் ஆகுது. நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட்டு ஒரு 100% 100% கால்குலேட்டட் பிளானு. சரிங்களா? 100% 100% கால்குலேட்டட் பிளானு. இது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்டார் பேக்கேஜ் $10, ஜூனியர் ஸ்டார் பேக்கேஜில் $20, சீனியர் ஸ்டார் பேக்கேஜில் $40, லைஃப் ஸ்டார் பேக்கேஜில் $80, குளோபல் ஸ்டார் பேக்கேஜில் $100 சொல்லி ஒரு 5 வகையான பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. 10, 20, 40, 80, 100 அப்படின்னு சொல்லி 5 வகையான பேக்கேஜ் வச்சுருக்காங்க. இப்போ இதோட இன்கம் டைப் பார்க்கலாம். இதில் ஒரு 7 வகையான இன்கம் வச்சுருக்காங்க. டைரக்ட் இன்கம், ஸ்பில்லோவர் இன்கம், லெவல் இன்கம், பைனரி ஷிஃப்ட் இன்கம், குளோபல் ஒர்க்கிங் இன்கம், பேசிவ் இன்கம், ராயல்ட்டி இன்கம் சொல்லி ஒரு 7 வகையான வருமானம் வச்சுருக்காங்க. இப்போ ஒவ்வொரு வருமானத்துக்கும் பார்த்திங்கன்னா 20% சொல்லி இது ஒதுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கணும். 20% டைரக்ட் ரெஃபரல் இன்கம், ஸ்பில்லோவர் இன்கம் 20%, லெவல் இன்கம் 20%, பைனரி ஷிஃப்ட்டுக்கு 20%, குளோபல் ஒர்க்கிங் 20%, பேசிவ் இன்கம் 50%. இப்போ மீதி 50% எங்கே போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முதலாவது நம்ம டைரக்ட் இன்கம் பார்க்கலாம். டைரக்ட் இன்கம் நீங்கள் எத்தனை டைரக்ட் வேணாலும் டைரெக்டாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் பேக்கேஜில் ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்கன்னா, அதாவது $10 பேக்கேஜில் ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு $2 இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அப்போ 2 நபரை நீங்கள் அறிமுகப்படுத்தும் போதும் $4 கிடைச்சிரும். ஸ்டார் பேக்கேஜில் 2 நபரை நீங்கள் அறிமுகப்படுத்தும் போதும் $4 கிடைக்கும். அதே போல் ஜூனியர் ஸ்டார் பேக்கேஜில் 4 + 4 $8 கிடைக்கும். சீனியர் ஸ்டார் பேக்கேஜில் 8 + 8 $16 கிடைக்கும். லைஃப் ஸ்டாரில் 16 + 16 $32 கிடைக்கும். குளோபல் ஸ்டார்லையும் 20 + 20 $40 கிடைக்கும். மினிமம் 2 ரெஃபரல் கொடுக்கறது மூலமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது டைரக்ட் எத்தனை வேணாலும் நீங்கள் அறிமுகப்படுத்திக்கலாம். திரும்ப சொல்கிறேன், டைரக்ட் எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். இங்கே கொடுத்துருக்கிற கால்குலேஷனு மினிமம் 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. 2 பேர் கொடுத்தாலே உங்களுக்கு இந்த இன்கம் எல்லாம் கிடச்சிரும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறேன். அடுத்ததாக ஸ்பில் ஓவர் இன்கம். இந்த ஸ்பில் ஓவர் இன்கம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்லைன் ஒர்க் பண்ணுறது மூலமாகவும் உங்கள் டவுன்லைன் ஒர்க் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலமாகவும் இந்த ஸ்பில் ஓவர் இன்கம் ஆனது ஃபில் ஆகும். ஒருத்தருக்கு 2 நபர்கிட்டருந்து இந்த ஸ்பில் ஓவர் இன்கம் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு பேக்கேஜுக்கு என்ன வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்டார் பேக்கேஜில் ஒருத்தர்கிட்டருந்து $2 கிடைக்கும். 2 நபர்கிட்டருந்து 2 $4 கிடைக்கும். இப்போ ஜூனியர் ஸ்டாரில் $4 கிடைக்கும். ஒரு நபர்கிட்டருந்து 4 2 பேர்கிட்ட $4 $8 கிடைக்கும். 3வது பேக்கேஜான சீனியர் ஸ்டார் பேக்கேஜ், அதாவது $40 பேக்கேஜில் $8 கிடைக்கும் ஒரு நபர்கிட்ட இருந்து. இப்போது 8 8 $16 கிடைக்கும் 2 நபர்கிட்ட இருந்து. 3வது முடிச்சிட்டோம். 4வது பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு $16 கிடைக்கும். சரிங்களா? இது 4 பேக்கேஜில் இருந்து மட்டும் ஸ்பில் ஓவர் கிடைக்கும். 5வது பேக்கேஜில் உங்களுக்கு ஸ்பில் ஓவர் கிடைக்காது. அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த 4 பேக்கேஜ்லேயும் 2 நபர்கிட்ட இருந்து மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பில் ஓவர் கிடைக்கும். இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். முதலாவது வரக்கூடிய 2 நபர்கிட்ட இருந்து அது உங்களுக்கே கிடைக்கும்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 2 நபரை அறிமுகப்படுத்துனீங்க அப்படின்னா அந்த 2 நபர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பில் ஓவர் கிடைக்கும். ஸ்பில் ஓவர் உங்களுக்கு கிடைச்சிரும், டைரக்ட் ரெஃபரல் உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம் இருக்குது. இந்த லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளைனுக்கு உங்கள் மேலே இருக்கிற 20 நபர்களுக்கு ஈக்குவல் ஷேரிங் நடக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 20% ஒதுக்குறாங்க. இந்த 20% எடுத்து 20 பேருக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க.
இதுதான் லெவல் இன்கம். இப்போ ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் எவ்வளோ பிரியுது அப்படிங்கிறது தான் இந்த சார்ட்டு. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் வாங்க. ஸ்டார் பேக்கேஜில் $2 எடுக்கிறாங்க. அதில் 20 நபருக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா 0.1 அப்படிங்கிற விதத்தில் இது ஷேர் ஆகும். ஜூனியர் ஸ்டாரில் $4 எடுக்கிறாங்க. இதில் 20 பேருக்கு ஈக்குவல் ஷேரிங் நடக்கும். 0.2ன்னு சொல்லி ஒரு நபர்கிட்ட இருந்து கிடைக்கும். சீனியர் ஸ்டாரில் $8 எடுக்கிறாங்க. இதில் 20 பேருக்கு ஈக்குவல் ஷேரிங்கு 0.4 அப்படிங்கிறது ஒரு நபர்கிட்ட இருந்து கிடைக்கும். லைஃப் ஸ்டாரில் $16 எடுத்து 20 பேருக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க. $1.6ன்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். குளோபல் ஸ்டாரில், அதாவது கடைசி பேக்கேஜான $100 பேக்கேஜில் $20 எடுப்பாங்க. இதில் $20ம் 20 பேருக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணும்போதும் ஒரு டாலர் கிடைக்கும் ஒரு நபர்கிட்ட இருந்து. இங்கே கால்குலேட்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மேட்ரிக்ஸில் போட்டிருக்காங்க. 2 பேர் அறிமுகப்படுத்தியிருந்தால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 4 பேர், 8 பேர், 16 பேருன்னு உங்களுக்கு கீழே அப்படியே டெப்த்தில் 20 வரைக்கும் உங்களுக்கு டெப்த்தில் போச்சுன்னா அன்லிமிட்டெட் டெப்த்து, அன்லிமிட்டெட் வித்து, சரிங்களா? அதை இப்போ 20 லெவலுக்கு போச்சுனாலே ஒரு $52 லட்சம் வந்து இதில் சம்பாதிக்கலாம். எல்லா பேக்கேஜும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பைனரி ஷிஃப்ட் இன்கம். அந்த பைனரி ஷிஃப்ட் இன்கம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெஃப்ட் ரைட்டோ அல்லது ஏபியோ 2 பேர் அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அது ஒரு பைனரி ஷிஃப்ட்டு. அதே போல் நீங்கள் ஒருத்தரை அறிமுகப்படுத்திட்டு அந்த நபர் ஏபியை அறிமுகப்படுத்தினாலும் உங்களுக்கு ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் ஆகும். இதுதான் பைனரி ஷிஃப்ட்டு. நீங்கள் நார்மல் பைனரி பார்த்துருப்பீங்க. நீங்கள் லெஃப்ட் ரைட் மேட்ச் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் அந்த பைனரி ஷிஃப்ட் ஆனது கம்ப்ளீட் ஆகும். இங்கே அப்படி கிடையாது. நீங்களும் மேட்ச் பண்ணி கொண்டு போகலாம். உங்கள் டவுன் லைன் மேட்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பைனரி ஷிஃப்ட். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் டவுனில் இருக்கிற ஒரு டைரக்ட் ரெஃபரல் அவர் வந்து ஒரு 10 பைனரி முடிச்சிருந்தாருன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 பைனரி முடிச்சிருந்தா உங்களுக்கு அதில் பாதி 50% 5 பைனரி வருமானம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும், உங்களுக்கு வருமானம் வந்திருக்கும். இதுதான் பைனரி ஷிஃப்ட். அப்போ உங்களை சேர்த்தவருக்கு அதில் 50%, ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் அப்படிங்கிற விஷயம் மேலே ஷிஃப்ட் ஆகி இந்த பைனரி ஷிஃப்ட் ஆனது எல்லாருக்குமே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்டார் பேக்கேஜில் $2, ஜூனியர் ஸ்டார் பேக்கேஜில் $4, சீனியர் ஸ்டார் பேக்கேஜில் $8, லைஃப் ஸ்டார் பேக்கேஜில் $16. இதுவும் 4 பேக்கேஜில் இருந்து மட்டும்தான் இந்த பைனரி ஷிஃப்ட் இன்கம் கிடைக்கும். 5வது பேக்கேஜில் பைனரி ஷிஃப்ட் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1வது பேக்கேஜ், 2வது பேக்கேஜ், 3வது பேக்கேஜ், 4வது பேக்கேஜ், $10, $20, $40, $80, இந்த 4 பேக்கேஜுக்கு மட்டும்தான் பைனரி ஷிஃப்ட் இன்கம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது குளோபல் ஒர்க்கிங் இன்கம். இந்த குளோபல் ஒர்க்கிங் இன்கம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த குளோபல் ஒர்க்கிங் இன்கம் கிடைக்கும். சீனியாரிட்டி அடிப்படையில் கிடைக்கும். ரெஃபரல் கொடுத்தவங்க கொடுக்காதவங்க எல்லாருக்குமே இந்த குளோபல் ஒர்க்கிங் இன்கம் கிடைக்கும். இதுக்காக ஒதுக்கப்படுற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 20%, 20%. 20%னா ஒரு $10 பேக்கேஜில் $2 எடுப்பாங்க. அதில் $2 எடுத்து 5 லெவலுக்கு பிரிப்பாங்க. இப்போ ஒவ்வொரு லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா 0.4 பாயிண்ட், சரிங்களா? 0.4 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு நபர்கிட்ட இருந்து 0.4 பாயிண்ட் கிடைக்கும். அப்போ 2 நபர்கிட்ட இருந்து எவ்வளோ கிடைக்குன்னா 0.8. ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு 0.8 கிடைக்கும். அடுத்து 4 பேர்கிட்ட இருந்து கிடைக்கும். அடுத்து 8 பேர்கிட்ட, அடுத்து 16 பேர், அடுத்து 32 பேருன்னு சொல்லி டோட்டலாக ஸ்டார் பேக்கேஜில் மட்டும் ஒரு $20 கிடைக்கும். இது நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணாவிட்டாலும் குளோபல் வைஸாக ஒர்க் பண்ணுறது மூலமாக நமக்கு இந்த குளோபல் ஒர்க்கிங் இன்கம் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு பேக்கேஜும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜூனியர் ஸ்டாரில் $41 கிடைக்கும், சீனியர் ஸ்டாரில் $91 கிடைக்கும், லைஃப் ஸ்டாரில் $166 கிடைக்கும். இதுவும் 5
பேக்கேஜில் 4 பேக்கேஜில் இருந்து மட்டும்தான் இந்த குளோபல் ஒர்க்கிங் இன்கம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்க்க போகிறது பேசிவ் இன்கம். இந்த பேசிவ் இன்கம் எப்படி ஒர்க் ஆகுது? நான் முதல்ல சொல்லியிருந்தேன், இந்த கடைசி பேக்கேஜில் 50% மட்டும்தான் ஷேர் ஆகுது. இன்னும் 50% என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இங்கே பேசிவ் இன்கம்மாக நமக்கு ஜென்ரேட் ஆகுது. இந்த 50%ல் 20% ரெஃபரலுக்கும் 20% லெவலுக்கும் 10% ராயல்ட்டிக்கும் போயிடும். மீதி உள்ள 50% தான் இங்கே பேசிவ் இன்கம்மாக நமக்கு ஜென்ரேட் ஆகும். இந்த பேசிவ் இன்கம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது யாருக்கெல்லாம் இந்த பேசிவ் இன்கம் கிடைக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதாவது இந்த பேசிவ் இன்கம் 5 பேக்கேஜ் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேசிவ் இன்கம் கிடைக்கும். 1 பேக்கேஜ் 2 பேக்கேஜ் 3 பேக்கேஜ் 4 பேக்கேஜ் எடுத்தவங்களுக்கு இந்த பேசிவ் இன்கம் கிடைக்காது. ஏன்னா இது கடைசி பேக்கேஜில் தான் இது ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா? கடைசி பேக்கேஜ் $100 பேக்கேஜ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பேசிவ் இன்கம் ஆனது ஜென்ரேட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் சீனியாரிட்டி பிளேஸ்மெண்ட் ஆன பிறகு உங்களுக்கு அப்புறம் யாரெல்லாம் இதில் $100 பேக்கேஜில் வர்றாங்களோ, ஃபுல் பேக்கேஜில் வராங்களோ அவங்கெல்லாம் சீனியாரிட்டியில் ப்ளேஸ் ஆவாங்க. இந்த சீனியாரிட்டி அடிப்படையில் தான் இந்த இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஃபஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நபர்கிட்டருந்து 50 50 50ன்னு சொல்லி $200 கிடைக்கும். இதில் 125 அப்கிரேடுக்கு போயிடும். ராயல்ட்டிக்கு ஒரு 25 போயிடும். உங்களுக்கு ப்ராஃபிட்டாக ஒரு $50 கிடைக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 4 நபர்கிட்ட இருந்து 200 கிடைக்கும். 200ல் 125 அப்கிரேடு போகும். 25 ராயல்ட்டிக்கு போகும். $50 உங்களுக்கு வருமானமாக கிடைச்சிருக்கும். அடுத்ததாக செகண்ட் லெவல்னு சொல்லி அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆயிடுவீங்க. அப்போ ஷிஃப்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா 16 நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு இதுவும் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் கிடைக்கும். எப்போ சார் உடனே கிடச்சிருமா அடுத்தடுத்து அப்படிலாம் கிடையாது. சீனியாரிட்டி அடிப்படையில் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே நம்ம பிகினிங்லேயே உள்ள வந்திருக்கோம். அதனால் கண்டிப்பாக கிடைக்கும். செகண்ட் லெவலில் 16 நபர்கிட்ட இருந்து $125 வரும்போது $2000 உங்களுக்கு வரும். சரிங்களா? $2000 அப்கிரேடுக்கு $500 போயிடும். ரீபர்த்து ஒரு 5 ரீபர்த்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். 5 ரீபர்த்துக்கு ஒரு $250 போகும். ராயல்ட்டிக்கு ஒரு 250 போகும். இதெல்லாம் போக உங்களுக்கு $1000 ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அடுத்ததாக 3வது லெவலில் 32 பேர் வருவாங்க. 32 பேரில் ஒரு 500 ஒரு நபர்கிட்டேருந்து 500 கிடைக்கும். இதில் $16,000 வந்து உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இதில் அப்கிரேடு கிடையாது. ஏன்னா இங்கே 3 லெவல் மட்டும்தான் ஷார்ட்டாக முடிக்கிறாங்க இந்த பிளானை. அடுத்ததில் வந்து 20 ரீபர்த் கொடுக்குறாங்க. 20 ரீபர்த்துக்கு ஒரு $1000 ராயல்ட்டிக்கு ஒரு $1000 போயிடும். இதில் $14,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். 3 லெவல் இன்கமையும் சேர்த்திங்கன்னா ஒரு $15,050 உங்களுக்கு வருமானம் கிடைத்திருக்கும். இது ஒரு பெரிய பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய வருமானம். நீங்கள் இந்த டாலரை நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 90ஆல் வகுத்து பாருங்கள். பெருக்கி பாருங்கள். அதோட ஐஎன்ஆர் வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக கடைசியாக நம்ம முடிக்க போகிறோம். கடைசியாக ஒரே ஒரு வருமானம் இருக்குது, ராயல்ட்டி இன்கம். ராயல்ட்டி இன்கம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் தான். நீங்கள் ஒரு 12 டைரெக்டாக கொடுத்துட்டா நீங்கள் ராயல்ட்டிக்கு தகுதியாகிருவீங்க. அவ்வளோதான். 12 டைரெக்ட் கொடுத்துட்டாலே மாதம் நீங்கள் ராயல்ட்டி, அதாவது நம்ம தூங்கும்போதும் வருமானம் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் இது உங்களுக்கு வருமானம் கொடுத்துட்டே இருக்கும், இந்த ராயல்ட்டி வருமானம். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. இதில் எனி பேக்கேஜ் கிடையாது, எல்லா பேக்கேஜும் எடுத்துருக்கணும். உங்களோட டவுன்லைனில் உங்களோட டைரெக்டில் 12 நபர்களும் எல்லா பேக்கேஜுமே ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். ஃபுல் பேக்கேஜில் இருந்தால் தான் நீங்கள் இந்த ராயல்ட்டிக்கு தகுதி பெறுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இதில் டோட்டலாக என்ன போட்டிருக்காங்க, கம்ப்ளீட் இன்கம் ஸ்டார்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டார்வினில் கம்ப்ளீட் இன்கம் ஒரு மினிமம் ஒரு 2 நபரை கொடுக்கறது மூலமாக எவ்வளோ இன்கம்ஸ் கிடைக்குங்கிறது உங்களுக்கு இதில் டீட்டெயில்ஸாக போட்டிருக்காங்க பாருங்கள். டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது எல்லா பேக்கேஜிலும் ஆல் பேக்கேஜும் லெஃப்ட் ரைட் ஏபி 2 நபர் கொடுத்தீங்கன்னா ஒரு $100 டைரெக்டில் கிடச்சிரும். நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம் உட்காந்து வீட்டில். ஸ்பில் ஓவரில் பார்த்தீங்கன்னா $60 கிடச்சிருக்கும். லெவல் இன்கம்
2 மேட்ரிக்ஸில் அது டெப்த்து. அது எடுத்தோடனே உங்களுக்கு $52,00,000 எடுத்தோடனே கிடச்சிடாது. டெப்த்தில் உங்களுக்கு டீம் ஃபில் ஆகும் போதும் தான் கிடைக்கும். பைனரி ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஷிஃப்ட்டுங்கிறது ஒரு ஜோடி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஷிஃப்ட்டுங்கிறீங்களே என்ன சார் ஷிஃப்ட்டுன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பைனரிங்கிறது ஒரு ஜோடி. ஒரு ஜோடி சேர்ந்தாலே உங்களுக்கு $30 கிடச்சிரும். நீங்கள் எத்தனை ஜோடி வேணாலும் நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம். குளோபல் ஒர்க்கிங் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு $320 கிடைக்கும் சீனியாரிட்டியில் நீங்கள் வரும்போது. அடுத்ததாக பேசிவ் இன்கம் $15,050, இதுவும் சீனியாரிட்டி அடிப்படையில் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து ராயல்ட்டி இன்கம் மந்த்லி கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக இதில் ஒரு $52 லட்சம் கிடைக்குங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்கலாம். அடுத்து 0 to 0 போட்டிருக்காங்க. இது என்னன்னு தெரியல. 0 to 0 அப்படிங்கிறது இது புதுசாக இருக்குது. இது வரைக்கும் எந்த பிடிஎஃப்லையும் நம்ம பார்த்ததில்ல. இந்த 0 to 0 அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நீங்கள் 0 ஒன்றுமே இல்லாமல் உள்ளே வந்தீங்கன்னா கூட ஹீரோவாகலாம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. எப்படி சார் நம்ம ஒன்றுமே இல்லாமல் உள்ளே வந்து எப்படி சார் ஹீரோவாக முடியும்? ஆமாம் சார், இங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாமல் விட்டுட்டாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை அறிமுகப்படுத்தும் போது அவங்க ஆக்டிவேட் பண்ணும்போது அதுக்கான டைரக்ட் ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு மட்டுமே ப்ளேஸ் ஆகும். அதனால தான் நீங்கள் 0 to 0 ஆகுறீங்க. நீங்கள் ₹1 கூட முதலீடு போடாமையும் இதில் நீங்கள் ஏர்னிங்ஸ் எடுக்கலாம், சம்பாதிக்கலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் எந்த பேக்கேஜும் ஜாயின் பண்ணலை, ஆக்டிவேட் பண்ணலை, ஆனாலும் நீங்கள் அறிமுகப்படுத்துகிறவங்க எல்லா பேக்கேஜும் கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வச்சுக்கலாம். அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு உங்கள் பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணுறதுனால ஒரே ஒரு மிஸ்டேக் நடக்கும், உங்களோட சீனியாரிட்டி மாறிடும். உங்கள் டவுன்லைன் உங்களுக்கு சீனியாரிட்டியில் முன்னாடி இருப்பாங்க, நீங்கள் சீனியாரிட்டியில் பின்னாடி இருப்பீங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் தான் சீனியர். உங்கள் டவுன்லைனுக்கு நீங்கள் தான் அப்லைன் சீனியர் எல்லாமே. ஆனால் இந்த பேசிவ் இன்கம் அப்படிங்கிற விஷயத்திலும் குளோபல் ஒர்க்கிங் இன்கம்ன்ற விஷயத்திலும் நீங்கள் பின்தங்கிடுவீங்க. அதனால் இந்த தவறை யாரும் செய்யாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இது 100% இன் அண்டு அவுட் சிஸ்டம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் கிடையாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் கிடையாது. அடுத்ததாக ஒரு நபர் வந்து ஒரு மெயிலுக்கு ஒரு 3 ஐடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆல் டெபாசிட் வித்ட்ராவல், அதாவது டெபாசிட்டும் வித்ட்ராவலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் PEP20 அட்ரஸில் தான் நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணணும். USDT ஸ்டேபிள் காயின்னு உலக மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேபிள் காயின் USDT. அது வந்து PEP20 அட்ரஸில் PEP20 நெட்வொர்க்கில் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். மினிமம் டெபாசிட் வித்ட்ராவல் $10 இருந்தால் போதும். சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த சிஸ்டத்துக்கு என்ன சார் லாபம்? 100% இன் அவுட்டு சொல்கிறீங்களே, சிஸ்டத்துக்கு என்ன சார் வருமானம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்திலிருந்து ஒரு 10% ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ட் ஆயிரும். அது நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இது எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம். அடுத்ததாக வித்ட்ராவல் ஏர்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தவுட் ரெஃபரல் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் வித்தவுட், அதாவது நீங்கள் ரெஃபரலே பண்ணலைனா கூட நீங்கள் இதில் எடுத்துக்கலான்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். நீங்கள் 1.5 மடங்கு எடுத்துக்கலாம். நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கூடுதலாக 1.5 மடங்கு ரெஃபரலே இல்லாமல் எடுத்துக்கலாம். அதுக்காக நீங்கள் ரெஃபரல் பண்ண வேண்டாம்ன்ட்டு அர்த்தம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக 20 லெவல் இன்கம் வாங்கணும் அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு ஏபியோ 2 நபர்களை நீங்கள் ஃபுல் பேக்கேஜில் அறிமுகப்படுத்திருந்தால் நீங்கள் 20 லெவல் இன்கம்மும் வாங்கிக்கலாம். டெப்த் அன்லிமிட்டெட் வித்துன்னு சொல்லி வாங்கிக்கலாம். அடுத்து வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வித்ட்ரா போட்டிங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும். இது பிடிஎஃப்பில் 24 ஹவர்ஸ் தான் போட்டிருக்காங்க, ஆனால் அதுக்கு உள்ளாகவே நமக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிறது தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். இதோட என்னுடைய பிளான் ப்ரெசன்டேஷனை வந்து நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.